வரலட்சுமி பூஜை சமயத்துல மறந்தும் செய்யக்கூடாத தவறுகளை பத்தி பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு கலசம் அமைச்சதுக்கு பிறகு வீடை சுத்தம் பண்ணிக்கிட்டோ, வீடை அலசி விட்டுக்கிட்டோ, ஒட்டடை அடிச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. வரலட்சுமி இருக்கிற இடம் மட்டும் சுத்தமா இருந்து மற்ற சாமி படங்கள் தூசியாவோ மற்ற இடங்கள் அழுக்கடைந்தோ இருக்கக்கூடாது. வீட்டுல அழுக்கு துணிகள் நிறைந்தோ, அதாவது துவைச்ச துணிகள் மடிக்காம அலங்கோலமா இருக்கக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல இருக்கவங்களை மட்டும்தான் அழைக்கணும். நம்ம மேல பொறாமை எண்ணம் கொண்டவங்களையோ, நம்மளை பத்தி கேலி கிண்டல் பேசுறவங்களாகவோ, நம்மளை பத்தி குறை பேசுறவங்களாவோ கட்டாயம் இருக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கலசம் அமைச்சு வரலட்சுமி பூஜை வழிபாடு செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கலசம் அமைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா தேங்காய் உடைக்கிற மாதிரி வரும். அதனால நீங்க அடுத்த வருடம், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கலசம் அமைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி துக்க நிகழ்வுகள் தன்னோட வீட்டுல நடந்து ஒரு வருடம் பூர்த்தி அடையாதவங்க கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாளே கலசம் அமைச்சிட்டு பூஜை செஞ்சுட்டு அன்னைக்கே கலசத்தை பிரிக்க கூடாது. பூஜைக்கு முதல் நாளே கலசம் அமைச்சிட்டு பூஜை செஞ்சுட்டு அன்னைக்கே கலசத்தை பிரிக்க கூடாது. கலசம் அமைச்சு 3வது நாள் தான் நம்ம கலசத்தை பிரிக்கணும். அதே மாதிரி கலசத்துல வச்ச பொருட்கள் தேங்காய் எல்லாத்தையுமே அசைவ உணவுகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. கலசம் வச்சு பிரிக்கிறது வரை நம்ம வீட்டுல அசைவ உணவுகள் பயன்படுத்தக்கூடாது. வரலட்சுமி பூஜை முடிஞ்சு கலசத்தை பிரிக்கிற வரை அபசகுனமான வார்த்தைகள், அமங்கலமான வார்த்தைகள் கேட்கும்படி நம்ம பேசவும் கூடாது, கேட்கிற மாதிரி நடந்துக்கவும் கூடாது. வரலட்சுமி பூஜை செய்யறவங்க தலைவிரி கோலமா நின்னுகிட்டு நெற்றியில குங்குமம் இல்லாம, கைகள்ல வளையல் இல்லாம, தலையில பூ இல்லாம வரலட்சுமி பூஜை செய்யக்கூடாது. வரலட்சுமி பூஜை செய்யும் போது வரலட்சுமியை மட்டும் நினைச்சுக்கிட்டு முழு ஈடுபாட்டோட தான் செய்யணுமே தவிர அது எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு செயலை யோசிச்சுக்கிட்டே நம்ம பூஜைகள் செய்யக்கூடாது. வரலட்சுமி பூஜை வீட்டுல செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல மற்றவங்க வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, கருப்பு நிறம் துளி கூட இல்லாத உடையாதான் உடுத்தணுமே தவிர கருப்பு கலர் கலந்த உடைகளை உடுத்தக்கூடாது. வீட்டுல வரலட்சுமி பூஜைக்குன்னு கலசம் அமைச்சது முதல் பிரிக்கிற வரை நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம உபசரிப்போம், அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வர மகாலட்சுமியை காலையிலையும் மாலையிலையும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு தீபாராதனை காட்டி நம்ம வழிபடணும். கலசத்தை பிரிக்கிறது வரை வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயமா துக்க நிகழ்வுகளுக்கு போகக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இப்போ நம்ம வரலட்சுமி கலசத்தை எங்க அமைச்சிருக்கோமோ அந்த கலசத்தை பிரிக்கிறது வரை பெருக்குமாறு பயன்படுத்தி நம்ம பெருக்க கூடாது. அதாவது கலசம் வச்சிருக்கிற அந்த இடத்த மட்டும் ஒரு துணியை வச்சு சுத்தம் செய்யுங்க, பெருக்குமாறு பயன்படுத்தி சுத்தம் செய்யக்கூடாது. மற்ற இடங்களை நீங்க பெருக்குமாறு பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமிக்கு அணிவிக்கக்கூடிய உடை நம்ம உடுத்தின உடையா இருக்கக்கூடாது. நம்ம பயன்படுத்தின நகைய வரலட்சுமிக்கு போடும் போது கழுவாம அதை சுத்தம் செய்யாம போடக்கூடாது. சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் போது கட்டாயமா வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு இல்லாம கொடுக்க கூடாது. அஷ்டலட்சுமியோட அம்சங்களா இருக்கக்கூடிய 9 நோன்பு கயிறு கலசத்துக்கு மேல வச்சிருப்போம். கலசத்துக்கு மேல உள்ள நோன்பு கயிறு, இப்ப வீட்டுல 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 5 பேர் அந்த நோன்பு கயிறை கட்டிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 4 கயிறை நம்ம வீட்டுல உள்ள குடும்பத்தார் தவிர மற்ற வெளியாட்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. லட்சுமி பூஜைக்கு நம்ம ரெடி பண்ண கலசத்தையோ நம்ம வைக்க போற குத்து விளக்கையோ வெறும் தரையில கட்டாயமா வைக்க கூடாது. வரலட்சுமி பூஜைக்குன்னு வைக்கக்கூடிய பொருட்கள் கட்டாயமா எவர் சில்வர் பொருட்களா இருக்கக்கூடாது. கலசம் இருக்கக்கூடிய அறை வெளிச்சத்தோட தான் இருக்கணுமே தவிர இருள் அடைஞ்சு நம்ம போடக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்திய நோன்பு கயிறை 3வது நாள் அல்லது 5வது நாள் தான் கலட்டணுமே தவிர அதற்கு முன்னாடி நம்ம கலட்டக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு நம்ம ரெடி பண்ண கலசத்தையோ நம்ம வைக்க போற குத்து விளக்கையோ வெறும் தரையில கட்டாயமா வைக்க கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்திய நோன்பு கயிறை 3வது நாள் அல்லது 5வது நாள் தான் கலட்டணுமே தவிர அதற்கு முன்னாடி நம்ம கலட்டக்கூடாது. கைகள்ல கழுத்துல இருந்து கலட்டின நோன்பு கயிறை கால் மிதிப்படக்கூடிய இடத்துல நம்ம போடக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்குன்னு வீட்டுக்கு வர்றவங்களை பூஜை அறையில தயவு செய்து அனுமதிக்க கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு கலசம் அமைக்கிறதுக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யணும், கலசம் அமைக்காம எப்படி வழிபாடு செய்யணும், என்னென்ன பொருட்கள் வாங்கணும், கலசம் அமைக்கும் முறையில இருந்து பிரிக்கும் முறை வரை நான் தெளிவான விளக்கங்களோட கொடுத்திருக்கேன். வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டைட்டிலுக்கு மேலேயே இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.